பொதுவாகவே லோகேஷை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம்னா மூவிஸில் கேரக்டர்ஸில் யூஸ் பண்ணுறதுல கிங்குன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கும் கிங்குன்னு ஒருத்தர் இருக்காருங்க. வேறு யாரும் இல்லைங்க, அந்த காலிஷான்ற கேரக்டரில் ஆட் பண்ண அந்த கேரக்டரோட ஒரிஜினல் யார் பார்த்தீங்கன்னா உபேந்திரான்னு. உபேந்திரா வேறு யாரும் இல்லைங்க, இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் டேரக்டர்ஸில் நம்பர் 1 டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உபேந்திரா தான். உபேந்திராவை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம கேஜிஎஃப் எடுத்தார்ல பிரசாந்த் நீல், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த மாதிரியான படங்களை எடுக்கிறதுக்கு முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் உபேந்திரா சார் தான். அவரை பார்த்தோன்னே எனக்கு இன்ஸ்பைரிங் ஆயிடுச்சு. அவரோட மூவிலாம் பார்த்து தான் நான் முதல் நான் கேஜிஎஃப்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தது காரணமே அவரோட மூவிஸ்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனது தான் சொல்லியிருக்காருங்க. இவ்வளோ ஏன் நம்ம தமிழ்நாடு டேரக்டர் இருக்கார்ல டேரக்டர் சங்கர், மாபெரும் பட்ஜெட்டில் எடுப்பார், பயங்கரமாக எடுப்பார், எந்திரன் அந்த மாதிரிலாம் மூவி எடுத்தவர் உபேந்திரா பற்றி ஏதோ பாஸ்ட் கிளவுட் மாதிரி பேசாமல் டீட்டெயிலாக பேசியிருப்பாருங்க. ஒரு பாயிண்ட்டும் நிறுத்தி நிதானமாக உபேந்திராவை பற்றி சொல்லணும்னா அவரை மேலே டேரக்டர் நான் பார்த்ததே இல்லை, அவரோட கிளாஸான மாசான அண்ட் ரைட்டிங்க்குலாம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்னு நம்ம சங்கர் டேரக்டருங்க அவரே அந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னா அப்போ இவர் என்ன அளவுக்கு பெரிய ஆளுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க.